வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். இன்றைய சாய் சித்ரா சின்னத்திரை நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் நடிகருமான விஜய சாரதி. நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் நடிகராகவும் பல ஆண்டுகள் சின்னத்திரையிலே வலம் வந்த விஜய சாரதி மறைந்த பிரபல நடிகரான சசிகுமாருடைய மகன். தமிழில் ஒரு ட்ராவல் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிவிங் சேனல் ஒன்று வேணும் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை, ஒரு ட்ரீம். சார் இப்படி ஸ்கூல்ஸ்குள்ளே தேடி எழுதுறதுக்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் போய் கேட்கலாமா சார்? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ மனப்பூர்வமாக சம்மதிக்கிறியா? சம்மதமாமா? சம்மதங்க ஐயா. படையப்பா படத்திலே ரஜினிகாந்தோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற விஜயசாரதி கமல், ரஜினி உட்பட தமிழ் சினிமாவுடைய முக்கியமான கலைஞர்களை பேட்டி கண்ட அனுபவங்களை பற்றியும் தான் சின்னத்திரையிலே பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் அப்பா சசிகுமார் இறந்தபோது நீங்கள் சின்ன குழந்தை, அதனால் அவரை பற்றி நினைவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திரையுலகத்தை சேர்ந்த பலரும் சசிகுமாரை பற்றி பல செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதில் எதெல்லாம் உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்குது? டூரிங் டாக்கீஸ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சார். நீங்கள் எங்கள் அப்பா கூட ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, எங்கள் மிக சிறந்த நண்பர். ஆக்சுவலாக அவர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தபோது உடனடியாக நானும் போய் பார்த்தேங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. இப்போ காலையில் செய்தி தெரிஞ்சவனே போயிட்டேன் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் உங்களோட சந்திப்பு எப்படி சார் சினிமாவில் அப்பா கூட? நான் அவர் நடித்த பல படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றிருக்கேன். நான் இப்போ ஜேர்னலிஸ்டாக இருந்ததுனால எல்லா நட்சத்திரங்களோடும் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு. சசிகுமார் எல்லாரோடமே நல்லா பழகுவார். அதனால் அவரோட எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இவர் தான் சார் இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்பாவை பற்றி கேட்டு சின்ன சின்ன தகவல்களாக கேட்டுக்கிறது. அதாவது ஜேஜே டிவியில் வேலை பார்த்துட்டு முதல்ல 95ல் ஜேஜே டிவின்னு இருந்தது. அதான் என்னோட முதல் மீடியா துவக்கம். அப்போ தான் பாரதி ராஜா சாரோட பேட்டி ஒன்று எடுக்கணும்னு அந்திமந்தாரை டைம் நினைக்கிறேன். அவர் சந்திக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ போகும்போது என்னை அறிமுகப்படுத்தும்போது யார் தெரியுமா, சசிகுமார், அவர் பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னோட கண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் சொன்னார், என்ன மாதிரி மனுஷன், எனக்கு அவர் இதெல்லாம் வரல, அந்த இமோஷன்ஸ் அவர் மாதிரிலாம் சொல்ல தெரியாது, என்ன மாதிரியான ஒரு மனுஷன் அவர். கடைசி நேரத்தில் கூட ராயப்பேட்டையில் யார் வந்தாலும் ஜெய்ஹிந்த் தான் சொல்ல சொன்னார், சரணமையப்பான்னு சொன்னார், அதுக்கப்புறம் வந்தே மாதரம் சொன்னார். அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவை பற்றி சொன்னார். ஸோ எனக்கு அப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் வீட்டெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களா, போய் சொல்கிறான் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. ஆனால் நம்ம நிஜத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அப்போ பார்க்கும்போது இல்லை, அந்த நேரத்தில் அவர் சொல்லி தான். அதுக்கு முன்னாடி இது மாதிரி இந்த துறைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரையாக சந்திக்கும் போது இப்போ நீங்கள் எனக்கு சொன்னீங்களே நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மாதிரி கேட்டுக்கிறது தான். எனக்கு சாருவாசன் நான் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அண்ணா சொல்கிறாங்க, அப்போது சசிகுமார் பையன் தானே நீ? ஆமாம், கமல் சசி எல்லாம் சாம்கோ மாடி செட்டு. ஆமாம், இது மாதிரி குட்டி குட்டி விஷயம். அது கமல் சாரே இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஏவிஎம்மில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாக் அண்ட் டாக் ராதர் பண்ணும்போது. அப்புறம் முடிச்சுட்டு வண்டியில் ஏறும்போது, அப்பா இருந்து எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சரி, அதான் ஃபஸ்ட் டைம் நான் 3வது இன்டர்வியூ நினைக்கிறேன் அவர் கூட. அப்போ தான் அவரை பற்றி பேசணும். நாங்கள் அவர் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறது தெரியும். ஃபேஸ்புக்குக்காக முக்தா ஸ்ரீனிவாசன் அந்த மாயாக்கா இருக்காங்கல்ல, அவங்க பண்ணும்போது சொன்னாங்க, சூரியகாந்தியில் அப்பாவுக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த பாட்டுக்கு கொரியோ பண்ணது கமல் சார் அப்படின்னு. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே அப்பாவை பற்றி அப்படியா இதில் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒவ்வொன்றா தெரிஞ்சுது. ஏறக்குறைய 51 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சின்ன வயசில் அவரோட பழையது ஏதாவது நினைவு இருக்கா விஜயசாரதிக்கு? அதாவது எப்படின்னா சார், நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது 1-2 இன்சிடென்ட் மட்டுமே தான் நினைவு இருக்குது சார். அவர் வந்தோடனே கார் ஹார்ன் சவுண்டு கேட்டதுன்னா நாங்கள் புக் எடுத்துகிட்டு உட்காந்துப்போம்.
விளையாடிட்டு இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுவார், அவரும் என்ன பண்ணுவாருங்கிறத விட என்ன பண்ணுவாராம். ஏன்னா எங்கள் அக்கா நிறைய தடவை சொல்லுவாள். அவர் என்ன பண்ணுவாரோ அவரும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா ஷூ ஒரு பேப்பரோ புக்கை எடுத்துகிட்டு எங்கள் கூட உட்காந்து படிப்பார். நாங்கள் படிக்கிற டைமில் அவரும் படிப்பாராம். ஸோ இது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அக்கா இன்னைக்கு சொல்லி அந்த மாதிரி தான் தெரிய வரும். அப்புறம் வந்து ஒரு தடவை இதுக்கு என்னோடய பிறந்தநாளுக்கு தான் பருவகாலம் படம் ப்ரிவ்யூ அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கே போனது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நம்ம கிளைமேக்ஸ் சீனுக்காக பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் காமிச்சது. இதெல்லாம் என்னென்னா வெறும் பிக்சர்ஸ் மாதிரி எனக்கு மைண்டில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நான் ஏவிஎம்குள்ளே போனாலோ ஏவிஎம் அந்த தேட்டரை பார்த்தாலும் ஓகே இங்கே தான் வந்து பருவகாலம் பார்த்துட்டு இங்கேருந்து இப்படி கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் இருக்கும். அப்படி தான் ரிலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கோத்துக்கிறது. நான் சொல்லியிருக்கேன், நான் காரைக்குடிக்கு வந்து கேபி சாரோட ப்ரொடக்ஷன் அந்த கவிதை மின்பிம்பங்களோடதில் ஒரு சீரியல் ஒன்று நடிக்க போகிறேன், துருப்பிடிக்கும் மனசுன்னு ஒரு சீரியல். அங்கே போனால் ஒரு பழமையான காரைக்குடி வீடு, ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து திடீர்னு கொஞ்சம் யார்கிட்டையும் பேசல, தனியாக உட்காந்து திடீர்னு சசிகுமார் பையனா நீ? ஆமாம். அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்க தான் நிறைய சாவி வச்சுருந்தார். சாவிக்கு வந்து ஒரு ரூமை திறந்து, உங்கள் அப்பா இங்கே மீட்டிங் வந்தபோது இந்த ரூமில் தான் தங்கியிருந்தார். என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. இது மாதிரி ஒரு அனுபவங்கள் இருக்குது பார்த்திங்களா. அந்த மனுஷன் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, இவ்வளோ பயணப்பட்டிருக்காரு, நமக்கு கொடுத்து வைக்கலாம் அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாழறதுக்கும் அப்படிங்கிறது. அந்த ஒரு லாஸ், அந்த ஒரு மிஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் சார். நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் வந்து ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய் சார். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டைமும் ஹீல் பண்ணாது. இப்போ நீங்கள் அப்பா பற்றி கேட்டோன்னா எனக்கு அந்த இழப்பு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது இல்லை சார். அதே மாதிரி நான் என் பையன்கிட்ட பேசும்போது சரி நமக்கும் ஏதாவது ஒன்று அவனுக்கு அட்வைஸ் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால், அப்போ நமக்கும் நம்ம அப்பா இருந்தாங்கன்னு இப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வரும். அம்மாவோட தாட் வரும். அப்பாவை பற்றியாவது நான் நிறைய கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அம்மா பற்றின தகவல்கள் ரொம்ப கம்மி. அதை வச்சுட்டே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு இது சார். அப்பா இல்லை அப்படின்ற தாக்கம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருந்தது? படிக்கும்போது சார், படிக்கும்போது நிறைய இருந்தது. இது படிக்கலாம் அப்படின்னா என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கைடன்ஸ் ஒரு அந்த ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது ஒருவேளை அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த மீடியாக்குள்ளே வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இல்லை வந்திருந்தேன்னா நான் என்னவா இருந்திருப்பேன் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவர் அடிப்படையில் அவர் ஆர்மியில் இருந்தார். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அது மாதிரி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்காகவே பச்சை பாஸில் போய் யூஜி ஜாயின் பண்ணேன், பிஎஸ்சி. அங்கே ஜாயின் பண்ணும்போது அங்கே தான் ஏர் ஸ்குவாட்ரன் என்சிசி இருக்குது. ஸோ அதுக்காக ஜாயின் பண்ணி பட் அங்கே என்னாச்சு கிளாஸஸ் நடக்கலை, ரயில்வே ட்ராக்லலாம் இது வச்சு ஸ்ட்ரைக் அதெல்லாம் வந்ததுனால அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக செகண்ட் இயர் வந்து நந்தனமில் ஜாயின் பண்ணி டோட்டல் ஆப்போசிட் 2 கேம்பஸுக்குமே ஆகாது. மொத்த செகண்ட் இயரில் தான் மொத்த பேப்பருமே முடித்தேன் நான். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜின்னு பிரசிடென்சியில் போய் எம்எஸ்சி போனேன். பட் இது எல்லாமே வந்து நான் அப்பா இருந்திருந்தாங்கன்னா என்ன ஜுவாலஜி படிக்க விட்டுருப்பாரா, வேறு ஏதாவது ஒன்று சேர்த்து விட்டுருப்பாரு. இன்றைக்கி நான் வேறு டாக்டராக இருந்திருக்கலாம், இல்லை இன்ஜினியராக இருந்திருக்கலாம், என்னவா இருந்திருப்பேன்னு தெரியாது. இல்லை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, இன்னும் சின்ன வயசுலேருந்து எனக்கு குரூம் பண்ணியிருந்திருப்பார். அவருக்கு இருந்த ஒரு இன்டென்ஷனுக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி தெரியல என்னவா இருந்திருக்கும்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி உட்காந்து யோசிக்கும் போது இதெல்லாம் செஞ்சுருக்கலாம். இப்படி தான் விவரம் தெரிஞ்ச உடனே நீங்கள் பார்த்த உங்கள் அப்பா நடித்த படம் எது? வெள்ளிக்கிழமை விரதம்னு நினைக்கிறேன். காமதேனு தேட்டர் இருக்குல்ல சார் மயிலாப்பூரில், அங்கே போகும்போது டேய் சசிகுமார்டா அப்படின்னு பின்னாடிலேருந்து எங்கள் அப்பா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வருவாங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பார், வருவார். அதான் டேய் யாரா அது டா சொல்கிறது, அது எங்கள் அப்பாடா அப்படின்னு நான் கத்திருக்கேன். ஸோ அதை மாதிரி பார்த்தது காசிதன் கடவுளடா. இது காசிதன் கடவுளடால அந்த ஒரு பாட்டு போகிறோம், இன்று வந்த இன்பம் மயக்கம், அந்த ஒரு பாட்டு எங்கே போனாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் பார்க்கறது தான் டிவிடியில் அப்போ எடுத்துகிட்டு பார்க்குறது. தூர்தர்ஷன் தானே சார் ஆரம்பத்தில் இருந்தது, அப்போ இது போட மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் வந்ததுக்கப்புறம் நம்மளா பார்க்குறது. அப்போ அப்பாவோட படங்கள் தேட்டரில் வர்றது குறைஞ்சி போச்சு. எனக்கு பருவகாலம்லாம் பார்த்து ஞாபகமே இல்லை. சன்லைஃப் சேனல் ஹெட் பண்ணும்போது அந்த படங்கள்லாம் வந்தது. நிறைய படம் திடீர்னு பார்த்தா அதில் அப்பா இருப்பார். சார் உங்கள் அப்பா வந்திருக்கார் சார் அப்படின்னு ப்ளே அவுட்லேருந்து போட்டு அப்படியா அப்படின்னு பார்த்தா அவர் ஓகே. அப்பா நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது? அவரும் லக்ஷ்மி மேமும் பேர். அதில் ஜெய்சங்கர் சார் அங்கிள் ஜெய் அங்கிள் நடித்த படம். அந்த படத்தில் ஒரு டாக்டராக நடிச்சிருப்பார்.
அதில் வந்து லவ் பண்ணுறத சொல்லும்போது மாறுவேஷம் பண்ணிடலாம் அதை ட்ரீட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். பிராயச்சித்தம் சார் அப்பா படம் அது ஞாபகம் வந்துச்சு இப்போ தான். அதில் வந்து அவர் பண்ணியிருக்கிறது நம்ம கார்த்திக் சார் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் அவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். நல்லா இருந்தது அது. எனக்கு அது பிடிக்கும். எனக்கு அவர் எப்படி இருந்தாலும் ஐயோ நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது தான் சார் எல்லாமே பிடிக்கும் சார் எனக்கு. அவர் ஒரு 63 படம் பண்ணியிருக்காங்க அப்பா. உங்கள் அப்பாவை பற்றி பல பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகள்லாம் தேடி தேடி படிச்சு இருக்குது சார். எங்கள் சித்தப்பா வீட்லேயும் அந்த பத்திரிக்கை கலெக்ஷன் இருந்தது, பாட்டி வீட்லேயும் இருந்தது. என்னென்னா நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் இதெல்லாம் நிறைய எங்கள் கண்ணில் படாமலே வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னா எங்கே அவங்க அப்படின்னு கேட்போம், என்ன ஆச்சுன்னு கேட்போம். அப்போ அது என்ன சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ சின்ன குழந்தைங்களா இருந்ததுனாலே எங்கள் கண்ணில் படாமலே வச்சுருந்தாங்க. இப்போ என்கிட்ட 2-3 இது வாட்ஸ்அப்பில் நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் அப்பாவை பற்றினது. அதில் வந்து அவர் எந்த அளவுக்கு காமராஜர் ஐயா மேலே ஒரு பற்றோடு இருந்திருக்காரு, ஒரு வெறித்தனமாக இருந்திருக்காரு. நான் போய் என் தலைவனை சந்திக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது செஞ்சுருக்கணும், செஞ்சுட்டு தான் நான் போய் சந்திக்கணும். செய்யாமல் போய் சந்திச்சேன்னா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நாட்டுக்காகன்னா ஒன்று என்னன்னு சொல்கிறது. ஒரு போரில் இருந்தவர், அவர் சீனா போரில் இருந்தவர், வந்ததுக்கப்புறம் ஆர்மியிலலாம் இருந்து லீட் பண்ணுறோம். நாட்டுக்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு அவரே அவ்வளோ ஹம்பலாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 பெரிய இதாக இருந்தது எனக்கு. அது மாதிரி குறிப்புகள்லாம் வரும் திடீர்னு எனக்கு. இப்போ தான் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குதே சார். அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் படிக்கும்போது இந்த மீடியா துறைக்கு வரணும் அப்படின்னு எப்போ நினைச்சிருக்கீங்களா? இல்லை, இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். விலகி இருக்கணும்னு நினச்சிங்க? விலகி இருக்கணும் தான் நினச்சேன் சார். நான் எனக்கு அடிப்படையில் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறமா பிஹெச்டி பண்ணணுன்னு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. பிஹெச்டி பண்ணலாம் ஃபர்தராக, அது மாதிரி நியூரோ ஃபிசியாலஜி பண்ணணும், இல்லைனா வந்து அனிமல் பிஹேவியர் பண்ணணும், இது சம்மந்தமாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இருந்தேன் நான். ஆனால் வளர்த்த எங்கள் பாட்டி வந்து அவங்களுக்கு அப்போது பிரஸ்ட் கேன்சர். அந்த ஒரு புண்ணியாத்மா என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கேஸ் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, சொல்லவே இல்லை. சொன்னால் நாங்கள் எதாவது வருத்தப்படுவோன்னு சொல்லவே இல்லை. எங்கள் அக்கா தான் இது பண்ணி, எங்கள் அக்கா கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது நீ சர்ஜரி பண்ணிக்கிட்ட தான் பாட்டி நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க அந்த சர்ஜரியே பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய திருமணத்துக்கு எங்கள் பாட்டி இல்லை. அது அந்த ஒரு லாஸ். அவங்க தான் 2 பேரோட வேக்குமே ஃபில் பண்ணாங்க சார். அப்பாவோட வேக்கும் அம்மாவோட வேக்கும் 2 ஃபில் பண்ணவங்க அது எங்கள் பாட்டி. ஸோ அது ஒரு இதாக இருந்தது. அப்போல்லாம் தள்ளி போகலாம், இது வேண்டாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்னென்னா எனக்கு இந்த டிவியில் பார்க்கும்போது எது வந்தாலும் நானும் கண்டுபிடிப்பேன். ஒரு பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குன்னா, இப்போ அப்போல்லாம் குவிஸ் அப்படி தானே சார் இருக்கும், சிம்பிளாக தானே இருந்தது. இது என்ன பாடல், எந்த பாடத்திலோட பிஜிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. மெட்ரோ சேனல் ஆரம்பித்த டைம் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கும்போது நான் சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாங்க, இவ்வளோ பண்ணுறீங்களே நீங்களே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படி. சரி, ஒரு பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் ஒன்று வந்து ஒரு சேனலில் தேடுறாங்க, புதுசாக வரப்போ ஒரு சேனலுக்கு. சரி, நான் அப்ளை பண்ண பார்த்தா ஜேஜே டிவி. உடனே செலக்ட் ஆகிட்டேன், ப்ரொடியூசர் கம்பேர் அப்படின்னு செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சொல்லணும்னா முதல் முறை நான் கேமரா முன்னாடி உட்காரும்போது கூட எனக்கு அந்த பயம் இல்லை. அப்படியா? ஆமாம், ஒரு கேமரா ஃபியர் அப்படிங்கிறதோ அது கொஞ்சம் கூட இல்லாமல் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு அது ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தான் நான் பழகுவேன் சார். ஏன்னா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னேன்னா அது கேமராவை தான் சொல்ல முடியும், மிரரை கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன நிகழ்ச்சி பண்ணீங்க முதல்ல? ஜேஜே டிவியில் ஹிட் லிஸ்ட்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணேன் சார். ஈவினிங்கில் போகிற ஒரு ஷோ இது பண்ணுறது. அப்புறம் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கார்ல, இப்போ நியூஸ் ரீடர் ஸ்ரீதர் வச்சு அதை நான் தமிழில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் எழுதி கொடுப்பார், அவர்கிட்டருந்து வாங்கி இவரை வச்சு தமிழில் பண்ணோம். கின்னஸ் புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே தமிழில் கேரி பண்ணுற மாதிரி அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நான் காம்பேராக வந்து உயலாலான்னு ஒரு ஷோ ஒன்று, அப்புறம் 5 in 1 அப்படின்னு ஒரு ஷோ. அதில் குட்டி குட்டியாக அங்கே ட்ராவல் பண்ணுறது அதில் இருக்கும், ஒவ்வொரு பாட்டுக்கு இடையிலையும் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணி. ஸோ நான் அதுதான் இங்கே அப்படியே கொண்டு வந்தேன். நான் நீங்கள் கேட்ட பாடல் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம், அங்கே போய் அவங்கள மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம், அந்த ஊரை பற்றி ஏதாவது சொல்லாமே அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பித்தது தான். அது எந்த காலகட்டத்தில் ஜேஜே டிவிலேருந்து 95 ஆரம்பித்தது சார். 96 அந்த எலெக்ஷன் டைமில் அவங்க தோத்துட்டாங்க. ஸோ மூடிட்டாங்க சேனல். அது சேனல் மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு பீரியட். ஸோ நம்ம மீடியாவுக்குன்னு வந்தாச்சு, என்ன பண்ணுறது பார்த்து திடீர்னு இதுதான் நிலைமையா அப்படின்ட்டு. அப்புறம் ரெகுலராக என்ன பண்ணேன்னா போய் நான் இந்த மாதிரி இவரோட பையன் சசிகுமார் பையன் இப்போ நான் நடிக்கணும்னு இது பண்ணுறேன், எனக்கு எதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிக்கும் ஃபோட்டோஸ் எடுத்து வாய்ப்பு தேடிங்க. ஆமாம், எல்லா கம்பெனிலையும் போய் கேட்டுட்டு இருந்தேன். பலன் இருந்ததா?
அப்படி தான் எனக்கு வந்து ரமணி ஷூட்டிங்கா இல்லை ஏதோ ஒரு ஷூட்டிங் இல்லை வேறு எந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. டேரக்டர் சிஜே பாஸ்கர் சார் அங்கே இருந்தார். நாகா சாரோட ப்ராஜெக்ட் ஒன்று. டெல்லி கணேஷ் சார் ஹவுஸில் போய் அங்கே ஷூட்டிங் நடக்குது, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நேராக போய் பார்த்துட்டு ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பின்னாடியே பாஸ்கர் சார் வந்தார். தம்பி இங்கே வா அப்படின்னாரு. நீ ஆஃபீஸில் வந்து இந்த தேதியில் பாருங்கள் அப்படின்னு. சரி அப்படின்னு போய் பார்த்தா மர்மதேசம் கமிட் ஆனேன் விடாத கருப்பில். ஸோ அங்கேருந்து தான் அந்த அப்படியே பயணம் ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய பட்டறை சார். அது மின்பிம்பங்கள் அப்படிங்கிறது வந்து அதாவது நாங்கள் லீடாகவும் பண்ணியிருக்கேன் ஒரு சீரியலுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சீரியலில் பார்த்தீங்கன்னா காமெடியன் பண்ணுவேன். இன்னொரு சீரியலில் வில்லன் பண்ணியிருக்கேன். இன்னொரு சீரியலில் வெறும் நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும். அது வந்து நம்மளை பலதரப்பட்ட ஒரு இதுக்கு ஒரு நல்ல பட்டத்தீட்டி விட்டுடுவாங்க. அங்கே இருக்க டைரக்டர்ஸும் வந்து நமக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. எதிர்நீச்சல் அப்படிங்கிற பேரில் அங்கே ஃபஸ்ட்டு பண்ணாங்க, ஜேஜிடிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா நானும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விஜயலட்சுமியும் பேரா நடிச்சிருந்தோம். ஐஎம் சாம் படம் இருக்குல்ல சார், ஐஎம் சாம் படத்தோட தமிழ் வெர்ஷனாக ஃபஸ்ட்டு அதுன்னு சொல்லலாம். இதுக்கு நானும் கைலாசம் பாலச்சந்தர் சார் இருக்காங்களே, அவரும் நானும் உட்காந்து 2-3 படம் பார்த்து ஸோ பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்தளவுக்கு சீரியலுக்கே ஹோம் ஒர்க் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணணும். அதுக்கு அப்போ பார்த்தது ஐஎம் சாம் படம். இந்த ஒரு கேரக்டரைசேஷன் சார் இதெல்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இன்னும் லியானோட அவரோட படம் ஒன்று இருந்தது, படம் பேர் மறந்துடாது. அந்த இதெல்லாம் பார்த்து என்ன ஒன்று அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எது நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படியே உந்தி தள்ளுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சீன் டெலிகாஸ்ட் ஆன உடனே கேபி சார்ட்டேருந்து ஃபோன் வருது. சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கையா, பார்த்தையா, அதுக்கு மேலே என்ன சார் வேணும் நமக்கு? ஃபஸ்ட்டு திங் அவர் வந்து நம்ம முதலாளி, அவர் சொல்கிறாரு. இன்னொன்று அவ்வளோ பெரிய நபர் வந்து நம்மகிட்ட சொல்லும் போதில்ல, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள். பரவாயில்ல நம்ம சரியான வழியில் போயிட்டுருக்கோம் ஓகே அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணாலும் அதை திருத்துறாங்க. நல்லா பண்ணியிருக்கோன்னா அது சொல்ல மாட்டோம் நம்ம இதில் அவ்வளோவா. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அது நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதில் அப்போ அடுத்த தடவை இப்போவும் எனக்கு என்னென்னா, இப்போ ஓஹேந்தன் பேபி படம் பண்ணும்போது கூட இல்லை ஏதோ ஒரு இடத்துல கேபி சார் இருந்து பார்த்தாருன்னா நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவார், அதனால் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் ஒன்று இருக்குது. கீதா மேம் பார்த்தபோது கூட நான் அதான் சொல்லியிருந்தேன். நான் அவங்கள கீதா மேம்லாம் கீதா கைலாசம் மேம் இருக்கு, இன்றைக்கி அவங்க ஆக்டிங் வந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்வீட் பாஸ் அவங்க தான் ஃபுல் பிளானிங் உட்காந்துருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனாலும் நாங்கள் அந்த ஒரு டீம் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நமக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆகும், அந்த கேரக்டருக்கு சூட் ஆகான்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளை யூஸ் பண்ணுறது. நமக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அழகாக அது இதாக இருக்கும். அங்கேருந்து தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த படங்கள்லேயும் நடிக்கலை, சீரியல் நடிக்கலை, நடித்த அனுபவம் எப்படி இருந்தது முதல்ல? அது லைவ் ரெக்கார்டிங். நாகா சார் வந்து விடாத கற்ப படும்போது லைவ் ரெக்கார்டிங் எனக்கு வந்து டக்குன்னு வேர்த்து ஊற்றிடும். வேர்த்து ஊற்றுது. இன்னொன்று நம்ம பேசும்போது நான் வேகமாக பேசுவேன். அப்போது சமயத்தில் இந்த உச்சரிப்பு வந்து ஹெட்ஃபோனில் லைவ் ரெக்கார்டிங் கேட்கும்போது சார் அது ரோல் ஆகுது அப்படின்னு இது ஒன்று. அண்ட் அது ஒரு 12-13 டேக் போகுது. எனக்கு அப்புறம் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன் நான். ஏன்னா இப்படி பண்ண மாட்டோமே அப்படிங்கிற ஒரு ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டு, இல்லை சார் எனக்கு இப்போ இப்படி பண்ணுறேன், சுற்றி இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு சார். அப்போ அவர் கேட்டார், இல்லை இப்போ நீ பண்ணுற அது நான் ஓகேன்னு சொல்கிறேன், சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து இல்லை சார் ஒன் மோர் போடணும்னு சொல்லுவாங்களா? இல்லை சார், இல்லை நான் வந்து ஓகே இல்லை அப்படின்னு சொல்கிறேன், சுற்றி இருக்கவங்க யாராவது வந்து இல்லை இது ஓகே சார் இது வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை. அப்போ நான் தானே ஓகே சொல்கிறோம், நான் என்ன சொல்கிறோம் அது மாதிரி பண்ணேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஓகே ஆமாம்ல அவளை பற்றி ஆமாம் இல்லை இவர் தான் அங்கே உட்காந்து ஆமாம் கரெக்டு சார் அப்போ இது ஓகேவா இது ஓகே. அப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை அவர்கிட்ட நிறைய போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது. நான் டிஎஃப்டி பண்ணல, அதுக்கப்புறமா பிரபலமான விஸ்காமும் பண்ணலை. நான் என்ன பண்ணுவேன்னா இவர் ஷூட் பண்ணும்போதோ இல்லை எந்த சீரியல் நடித்தாலும் நானும் ஒரு சேர் போட்டு மானிட்டர் பக்கத்தில் உட்காந்துப்பேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேரக்டர் தான் உட்காந்துப்பேன். இவங்களாம் இந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ என்ன ஆகும், இது நடிக்கிறது இவர் கரெக்ட் பண்ணுறது, அப்புறம் டேரக்டர் திடீர்னு போய் ஏதோ ஒரு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பக்கத்தில் இருந்து பார்க்குறது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கேரக்டர் நான் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்களில் தான் நானே கற்றுக்கிட்டு அப்படியே குரூப் பண்ணிட்டேன். சூப்பர். வாயில் உடலோடன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால செட்லேயும் அப்படியே பேசி இப்போ கூட நான் அப்படி தானே நீங்கள் ஆனால் உங்கள் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பேச நல்ல விஷயம் ஆமாம் அப்படின்னு அப்படியே பேச வச்சிருவீங்க நீங்கள். உங்களுடைய நடிப்பை பாராட்டிய பாலச்சந்தரை எப்போ முதல்ல நேரம் சந்திச்சிங்க?
நான் அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கேன் சார், ஆஃபீஸில் சந்திச்சிருக்கேன், ஷூட்டிங் அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒரு சீரியல் ஒன்று ஆரம்பிக்கும் போது லொக்கேஷனுக்கு வந்திருந்தார். அப்போ போய் சார் நான் உங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்கள் டைரக்ஷனில் உங்கள் கூட ஒரு பண்ணணும் சார் அப்படின்னு. அப்போ அது நீ திடீர்னு இந்த வாரம் கொடைக்கானலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துற, அந்த வாரம் நான் கொடைக்கானல் சொல்லியிருக்கேன் சார். அப்புறம் திடீர்னு பார்த்தா மலேசியா போயிடுறேன், உன்னை வச்சு நான் எப்படி எடுப்பேன்? எனக்கு டேட்டு கொடுத்தா சார் இல்லை சார் நான் மாதத்தில் ஒரு வாரம் 10 நாள் போவேன் சார், போனால் ஒரு 5-6 எபிசோட்ஸ் முடிச்சுட்டு வந்துடும். அதுக்கு அப்படியா, அப்போ சரி நான் போவேன் அதை மட்டும் சொல்லிவிட்டு அது ரொம்ப அவரும் இதாக பேசுவார். அப்போது நான் அந்த கேரக்டர் பண்ணும்போது சின்ன பாப்பா பெரிய பாப்பாங்கிற சீரியல் போயிட்டுருக்கு. அப்போ சொல்கிறார், அதில் நீ பண்ணுற காமெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இதில் அப்படி கிடையாது, இது சட்டில் காமெடி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி பற்றின ஒரு காமெடி. அது நானும் ரவி ராகவேந்திர சாரும் அண்ணன் தம்பி. ஆமாம், அது நிறைய ஒரு ஒரு நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க ஒரு பெரிய பில்டிங், நிறைய ஃபேமிலிஸ் இருக்க மாதிரி வழக்கமான ஒரு கான்செப்ட், பாரத விலாஸ் மாதிரி ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்க சார். அதில் ஹியூமர் தான் ஃபுல்லாக. அப்போது சொன்னார், அப்போது இதில் கொஞ்சம் இப்படி படிக்கும். அப்போ நம்ம நடிக்கிறதெல்லாம் கூட அவர் பார்த்துருக்காரு. அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டை பற்றியும் அவர் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரு. இப்போது கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கான், இப்போ என்ன போயிட்டுருக்கு, இதெல்லாம் நமக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் சார் நமக்கு லேர்னிங் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதுதான் நமக்கு அவர் நமக்கு இது சொல்கிறாரு அது சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதில் அப்டேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. நான் அவரை பார்த்து நான் அது ரொம்ப அது கற்றுக்கிட்டேன், ஒவ்வொருத்தர்கிட்ட கற்றுக்கிற மாதிரி அவர்கிட்ட அது அப்டேஷன் கற்றுக்கிட்டேன் சார். சீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்ததில் ராதிகா ஒருத்தர். ஆமாம், ராதிகா மேம் கூட ஏர்வாடி அந்த இது நடந்ததில்லை சார், தீப்பு சம்பவம் நடந்தது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் அங்கே போய் சொல்கிறேன். அது என்ன சொன்னேன்னா, சாதாரணமாக நமக்கு கையில் அடிபட்டாலே நம்ம கத்துவோம், ஐயோ கை வலிக்குது ரத்தம் வருது அப்படின்னு நம்ம கூச்சல் போடுவோம், ஏதாவது ஒரு இந்த மாதிரி பண்ணுவோம். இங்கே இருந்தவங்க எல்லாருமே மனநலம் குன்றியவர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் தீ விபத்தில் மாட்டிட்டு இறந்துருக்காங்க. அவங்க அந்த நேரத்தில் என்னெல்லாம் சொல்ல நினச்சிருப்பாங்க, என்ன கதறி இருப்பாங்க, இது புரியவே இல்லை. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு மாதிரி இமோஷனல் ஆகிட்டேன். அது முடிஞ்சு சித்தி ஷூட் வரும்போது அப்படியே கையை பிடிச்சி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.